உண்மையிலே இந்த படம் தாமதமானதுக்கு எனக்கு உண்மையிலே காரணம் தெரியாது. இது வந்து பொலிட்டிக்கலாக கரெக்டாக நான் சொல்கிற பதில் கிடையாது. நம்ம பாட்டு வரும், வேலையை பண்ணுறோம். அதுக்கு நான் சிவகார்த்திகை மாதிரி இங்கே அழ முடியாது. சிம்பு கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு சொன்னால் போதும். மற்ற ஹீரோஸ் மாதிரி அவர் என்னை டார்ச்சர் பண்ண மாட்டார். ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க மாட்டார். தள்ளி போகாதையும் ப்ரெசென்ட் பண்ணி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பட் அது நீங்கள் படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் I've straddled two genres in one film. Today we are here and we can sit here and smile because of that whole team. They've been working every single day. I personally know people who haven't even slept for days. And I think I've gone a little slightly the mass அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல தமிழ் சினிமாவில், அதில் கொஞ்சம் ஒரு பிட் ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையிலே இந்த படம் தாமதமானதுக்கு எனக்கு உண்மையிலே காரணம் தெரியாது. இது வந்து பொலிட்டிக்கலாக கரெக்டாக நான் சொல்கிற பதில் கிடையாது. உண்மையிலே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இது வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு படமும் ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியலாக ஃபண்டிங் கிடைக்கல எங்களுக்கு. தெலுங்கு படம் ஸ்டார்ட் பண்ணும், தெலுங்கு படத்தோட ஃபண்டிங் வச்சு கொஞ்சம் தமிழ் பண்ணோம். எப்போல்லாம் ஆக்சுவலாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து படத்துக்கு 60 தான், 2 படமும் சேர்த்து. ஆனால் அது வந்து 1.5 years ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கு. உண்மையிலே இது ஏன் தாமதமாச்சு எனக்கு காரணம் தெரியல. இல்லை எப்படி இந்த படம் ஏன் தாமதமாச்சுன்னு எனக்கு தெரியலையோ அதே மாதிரி என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே நம்ம பாட்டு வரும், வேலையை பண்ணுறோம். அதுக்கு நான் சிவகார்த்திகை மாதிரி இங்கே அழ முடியாது. ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, விட்டுருங்களேன், அவ்வளோதானே. என்ன போ இல்லை, நேற்று எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன், என் பிரதர் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். இல்லை, அது சிம்புக்காக நான் பதில் சொல்ல முடியாது. நான் நேற்று நைட்டு 9 மணிக்கு பேசினப்போ சிம்பு சொன்னார், நான் நிறைய பேர் மீட் பண்ணிட்டேன் பிரதர், நாளைக்கு நான் வரணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னார். பிரதர் எல்லாருமே இருக்கோம், மஞ்சுமா இருக்காங்க, நான் இருக்கேன், சதீஷ் எல்லாருமே இருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சார்பில் என்னால் அவ்வளோதான் பதில் சொல்ல முடியும். அது அந்த தள்ளி போகாதே சாங் மட்டும் அவர் ஷூட் பண்ணல. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அந்த இன்டர்வியூ கொடுக்கலன்னா அவர் அந்த ஷூட்டிங் வந்திருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அந்த இன்டர்வியூ நான் கொடுத்தேன். இந்த மாதிரி இந்த சாங் மட்டும் இருக்குது, ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி சிம்புக்கு அந்த ஷூட் வர வைங்க அப்படின்ட்டு. சிம்புக்கு அந்த டைம் இல்லைன்னா அந்த AAA அப்படின்ற ஒரு படத்துடைய ஷூட்டு, அதில் கொஞ்சம் அவர் 2-3 கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் அதுக்குள்ளே இறங்கிட்டார். அந்த சாங் வாங்கி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ கொஞ்சம் டேட் இஷ்யூஸ்னால அந்த டைமில் ஏப்ரல் ரிலீஸ் பேசணும், அதுக்கப்புறம் ஜூலைன்னு பேசணும். ஸோ அந்த டைமில் வந்த அந்த ஒரு சின்ன அவர் வருவாரா இல்லையான்றதுனால நான் அந்த சாங்க்காக நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா கூட அவர் 9 o'clock ஷூட்டுக்கு 2 மணிக்கு தான் வருவார். ஆனால் வந்தால் எங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் சிம்பு கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு சொன்னால் போதும். மற்ற ஹீரோஸ் மாதிரி அவர் என்னை டார்ச்சர் பண்ண மாட்டார். ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க மாட்டார். நான் மறுபடியும் அதே ஹீரோஸோட ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். அதனால் நான் பேர் சொல்ல விரும்பல. எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல் கதையை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு 80% தான் யூஸ்வலாக ஒன்று போவேன். அது என் கூட ஒர்க் பண்ணுறேன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து நிறைய டிஸ்கஷன் நடக்கும். அது எனக்கு கொஞ்சம் ஐயோ இது நம்ம ஃபுல்லாக எழுதியிருந்தோம்னா இந்த டிஸ்கஷன் நடந்திருக்காது அப்படின்னு எனக்கு தோணும். அதனால் அப்படி சொன்னேன். ஆனால் எல்லாரோடையும் நான் மறுபடியும் ஒர்க் பண்ணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதனால் அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல. சூர்யாவோட ஒர்க் பண்ணதுக்கு அது காரணம் கிடையாது. சூர்யாவுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டே பிடிக்கல. நான் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து இது வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகுது பிரதர், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்ம், இது நம்ம இங்கிலீஷ் படம் பண்ணும்போது இது பண்ணலாம், தமிழ் படமாக ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை இதுதான் டைம், நம்ம இங்கிலீஷ் படம் பண்ணுறதுக்கு இதுதான் டைம், தமிழில் ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் வந்து இல்லை பிரதர் அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதான் நான் பண்ண நடக்கல. இவன் மறுபடியும் பேசிட்டு தான் இருக்கும். விக்ரமோட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ யார் எப்போ கேஸ் போடுவாங்கன்னு தெரியாதுண்ணே. என் பேராக இருக்குது, டேரக்டரோட என் பேர் இருக்குது. நான் ப்ரொடியூசர் கிடையாது அந்த படத்துக்கு. உண்மையில் நான் ப்ரொடியூசர் கிடையாது. 10 காசு நான் போடல அந்த படத்தில். இந்த படத்துக்கு யார் தெரியுமா ப்ரொடியூசர்? தெலுங்குல ஃபண்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஃபண்டிங் வச்சு தான் தமிழ் படமே நான் முடிச்சிருக்கேன். அவங்க தான் அந்த படத்துக்கு ஆக்சுவலாக ஃபண்டிங் பண்ணுறது அவங்க தான் பண்ணாங்க. நாங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். அவர் இந்த படத்துக்கு என் பேர் போடணும், அவருடைய ஃபண்டிங் வச்சு நான் படம் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். ஹாய் கௌதம். கௌதமோட படங்கள்ல சில சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடா பார்க்க முடியுது. எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் டிஸ்கண்டினியூ ஹீரோ அவரோட சிஸ்டரோட ஃப்ரெண்டை தான் லவ் பண்றது, அந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல இந்த ரிப்பீட்டட் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் சீன்ஸ் இருக்கு. Why don't you come out with some lateral நீங்க ஏதாவது எழுதிங்கன்னா அது கொடுங்க, நான் பண்றேன். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். என்னுடைய சர்க்கிள்குள்ளே நான் பண்ண விரும்புகிறேன், அவ்வளோதான். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ டூ இட் நைஸ்லி. எனக்கு வந்து இது வந்து ஒரு கௌதம் மேனன் படம் அப்படின்னு நான் இது வரைக்கும் நினச்சதே இல்லை. பட் இன்றைக்கி உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னுடைய படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை அன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப ஓவராக தண்ணி அடிச்சுட்டு யார் படமே தெரியாமல் உட்காந்து தேட்டருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 சீன் பார்க்கும்போது உங்களுக்கு இது கௌதம் படம்டா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்காக நான் பண்ணுறேன் அந்த மாதிரி. வணக்கம், தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கமிங். இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ தாமதமாகியும் இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்குது, இதை பார்க்க நிறைய பேர் ஆவலாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துடைய இசை தான், ரஹ்மான் சாருடைய மியூசிக். இந்த சாங்ஸ் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு
இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் அது அந்த அந்த இசையினால தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு வருது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எவ்ரி ஃபில்ம் ஹேஸ் அ ஜேர்னி. இந்த படம் இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகணுன்றது அந்த படத்துக்கு தெரியும், எங்களுக்கு தெரியல. we were trying to force it, இது முடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய காரணங்களால் எங்களால் முடிக்க முடியல. பட் டுடே we have, தாமரை சொன்ன மாதிரி we have a release date in sight and இன்னும் வேலைகள் போயிட்டுருக்கு. It's been a great experience for me like always and இந்த படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வைக்க முடியல அப்படின்றது ஒரு வருத்தம் எனக்கு, as per the practice and the norms here. ஸோ அந்த ஆடியோ லான்ச்சில் சாங்ஸ் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த சாங்ஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணலான்ற ஒரு தாட்டில் தான் we present these songs to you. தள்ளி போகாதையும் ப்ரெசென்ட் பண்ணி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பட் அது நீங்கள் படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். I normally don't speak about my work so much, but I think it's one of the best picturized songs in a long while அப்படின்னு எனக்கே தோணுது இந்த பாட்டு பார்க்கும்போது. I had some tremendous support from Simbu STR on this project. He's a good friend and எனக்கு சிம்பு கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு சொன்னால் போதும். மற்ற ஹீரோஸ் மாதிரி அவர் என்னை டார்ச்சர் பண்ண மாட்டார், ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க மாட்டார். ஓகே தானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் வி வெண்ட் அஹெட் அண்ட் ஸ்டார்டட் ஷூட். அண்ட் அந்த கேரக்டரைசேஷனை சிம்பு பண்ணும்போது எனக்கு அவர்கிட்டருந்து ஐ வில் ரைட் ஃபர்தர். இன்னும் கொஞ்சம் நான் சீன்ஸில் என்னோடய இன்புட் இன்னும் இருக்கும். டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். For the first time I've straddled two genres in one film. ஒரு friendship / love story மாதிரி ஒரு genre first halfலையும் ஒரு thriller element the second half. And I think I've gone a little slightly the mass அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல தமிழ் சினிமாவில், அதில் கொஞ்சம் ஒரு பிட் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதில் என்னுடைய லைன்ஸ் நான் கொஞ்சம் ட்ராப் பண்ணி இந்த 2 லைன் தாண்டினா போதும் அப்படின்னு சொல்லி அது அந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். I think you will recognize it when you see the film. ரஹ்மான் சாரோட மியூசிக் அவுட்ஸ்டாண்டிங் support and நான் சாருக்கு நான் ப்ரெஷர் கொடுத்ததே இல்லை எனக்கு இந்த டேட்டில் சாங் வேணும் அப்படின்ட்டு. அவரே கூப்பிடும்போது தான் நான் போவேன். பட் இந்த மிடில் ஆஃப் ஸோ மச் ஆஃப் ஒர்க், அவருடைய ப்ரொடக்ஷன் அண்ட் ஸோ மெனி ஃபில்ம்ஸ், he keep calling me and giving me songs. And it was a very humbling experience working with him. And his contribution is tremendous with the background score also. The film is just lifted to something else because of the background score. I'd like to thank Rahman sir today. தாமரையுடைய வரிகள் of course with தள்ளி போகாதே and ராசாலி. எனக்கு தாமரை சொன்னாங்க. அப்படி எனக்கு அவங்க அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க எனக்கு, பல்லவி சரணம். அதுலேருந்து நான் சூஸ் பண்ணி தான் நான் அந்த விஷுவலே நான் என் மைண்டில் செட் பண்ணுவேன். ஆல்தோ ஓவராலாக ஒரு பிக்சர் என் மைண்டில் இருக்கும். அண்ட் இதில் மதன் கார்கியோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த ஃபர்ஸ்ட் ஐ திங்க் தாமரை அந்த டைமில் அவங்களுடைய டேட் எனக்கு கிடைக்கலன்றதுனால ஒரு சாங் அர்ஜென்ட்டாக ஷூட் போக வேண்டியிருந்தது இது நாள் வரையில். ஸோ அட் த டைம் ஐ காட் an opportunity to work with மதன் கார்கி. ஸோ மியூசிக் அண்ட் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி வித் த வே திஸ் ஃபில்ம் இஸ் டர்ன்ட் அவுட். Manjima, I have the good fortune of introducing Manjima to Tamil cinema. அவங்க வடக்கன் செல்ஃபி அப்படின்ற ஒரு படத்தில் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. பட் இந்த படத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க லிப்ஸிங்க் இருக்கும். இந்த படம் தெலுங்குலேயும் நாங்கள் பண்ணோம், தெலுங்கும் அவங்க பேசினாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி மஞ்சுமா. ஸோ ஷீ இஸ் ஹியர் டு ஸ்டே டெஃபினெட்லி. ஒரு 5 days நடித்தாங்க பல்லவி சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க டெலிவிஷன் சீரீஸில். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பொண்ணு, நான் தப்பாக சொல்ல. அவங்க அந்த அசோகா அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவிஷன் சீரிஸ் ரொம்ப பாப்புலர் ஆனதுனால எங்களுக்கு அவங்க டேட் கிடைக்கல. அவங்க ஒரு 2 நாள் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சிம்பு எனக்கு 2 நாள் தான் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் மஞ்சிமா மோகனுடைய பண்ணோம். அது தட் இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா படங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் இந்த படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு என் கூட ஒர்க் பண்ண என்னோடய டீம், ஐ டோன்ட் ஹேவ் டு நேம் தெம், தே நோ, த டீம் வில் நோ ஹூ ஐம் டாக்கிங் அபவுட். அந்த டீமுக்கு என்னுடைய நன்றி. ஐ wouldn't have reached a stage without the support of my team. And over the past 15 days, sleepless nights, I think nobody has slept in 15 days. All this happens with every film, but it's happened on this film also, and I'm really, really happy and thankful to each and every one of the team here. Thanks so much. எல்லாருக்கும் வணக்கம். Good evening everyone. I haven't learned enough Tamil to give a speech, so please, I'm really sorry. Next time I think I'll be able to give a speech in Tamil. I'm very tense to be standing here because release is in 2 days and I still can't believe that movie is going to come out after a long wait. I'm standing here today because of Gautam sir. Thank you so much Gautam sir for giving me this opportunity to do a bilingual, and this is a perfect launch for me. I couldn't have asked for more. Thank you so much for trusting me even when people said no, she's not the girl. He stood by me and said no, this is the girl I want in the movie. He always gave me the confidence and the strength. And thank you so much, sir. This is a wonderful opportunity for me.
A big thanks to the entire team of AYM. Like he said, today we are here and we can sit here and smile because of that whole team. They've been working every single day. I personally know people who haven't even slept for days, and I'm really thankful to all of them. They're here today. Thank you so much. A big thanks to Raman sir for giving us a really good album. That album gave me this break too. A big thanks to Simbu. He has been a really wonderful co-star and a really good friend. He's helped me a lot with the procedure. He's helped me when it comes to acting. And last but not the least, thank you, all of you, for coming here today and for supporting